வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மே 1 முதல் தமிழகத்தில் என்னென்ன புதிய மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு மாதம் முடிந்து ஒரு மாதம் தொடங்கினாலே அரசு நிறைய துறைகளில் மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அது மாதிரி இந்த மே மாதத்திற்கு எந்தெந்த துறைகளில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மே 1 முதல் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிக பாதுகாப்பாக இருப்பதற்கு 2 ஃபேக்ட் ஆத்தன்டிகேஷனை இன்னும் கடுமையாக செயல்படுத்த இருக்காங்க. இதன் மூலம் யூபிஐ, நெட் பேங்கிங் அல்லது கார்டு மூலம் பணம் செலுத்துபவர்களுக்கு ஓடிபி நம்பர், பின் நம்பர் அல்லது பயோமெட்ரிக் இந்த 3 வசதிகளில் ஏதாவது 2 வசதிகளை கட்டாயம் பயன்படுத்தணும் அப்படின்றத மாதிரி அறிவிச்சிருக்காங்க. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப் மே மாதம் முதல் புதிய நடைமுறைகளை அமல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இபிஎஃப் பணத்தை யூபிஐ அல்லது ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி எடுக்கும் வசதியை விரைவில் அறிமுகப்படுத்துறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பு கடந்த 2-3 மாதங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அறிவிப்பை இந்த மாதமாவது செயல்படுத்துறதாக ஒரு அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. ஒரு மாதம் முடிந்து ஒரு மாதம் தொடங்கினாலே அரசு எல்பிஜி சிலிண்டர் விலையில் மாற்றம் கொண்டு வருவாங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் காரணமாக மே மாதத்திற்கான சிலிண்டர் விலையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. மேலும் யார் யாரெல்லாம் சிலிண்டர் வச்சுருக்காங்களோ அவங்க கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அவசியம்னு அறிவிச்சிருக்காங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்க வருங்காலங்களில் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியாது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. சிலிண்டர் விநியோகம் பண்ணுறதுக்கு ஓடிபி மிக அவசியம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் முன்பதிவு பண்ணும் பொழுது உங்கள் மொபைலுக்கு வர்ற ஓடிபி எண்ணை பயன்படுத்தி தான் உங்களால் சிலிண்டர் பெற முடியும் அப்படின்றதையும் அரசு அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அகவிலைப்படி உயர்வு மே மாதம் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. உடாய் அமைப்பு ஆதார் கார்டில் சில மாற்றங்களை கொண்டு வர்றதா கடந்த ஒரு சில மாதங்களாகவே அறிவிச்சிட்டு வர்றாங்க. அதாவது நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்தின ஆதார் கார்டில் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பரு, கியூஆர் கோடு, ஃபோட்டோ அனைத்துமே இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் தற்போது உடாய் அமைப்பை அறிமுகப்படுத்துகிற ஆதார் கார்டில் கியூஆர் கோடு மற்றும் ஃபோட்டோ மட்டும்தான் இடம்பெறும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றமும் இந்த மே மாதம் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம ஏப்ரல் 23 செலுத்தின வாக்குப்பதிவிற்கு மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிற நிலையில் மே 4 மாலை நேரத்தில் யார் முதல்வர் அப்படின்ற கருத்து கணிப்பும் வெளியிடும் அப்படின்றதையும் ஒரு அறிவிப்பாக அறிவிச்சிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில்களில் இனி சிங்கார சென்னை அட்டை மட்டும்தான் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மே 1 முதல் பழைய பயண அட்டைகள் முழுமையாக நிறுத்தப்படும். சிங்கார சென்னை அட்டை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்றத ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஈகேஒய்சி அப்டேட் பண்ணுறது மிக முக்கியம் அப்படின்றத அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை கடந்த சில மாதங்களாகவே அரசு அறிவிச்சிட்டு வருது. ஈகேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்க வருங்காலங்களில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் பண்ணுறது தடை செய்யப்படும். ஈகேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களுடைய ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும். இது அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் யாராவது ஈகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குகிற நியாய விலை கடைகளுக்கு சென்று உங்களுக்கான ஈகேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கிறங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அவங்களையும் அப்டேட் பண்ண சொல்லுங்கள். டிஜிட்டல் ஐடி பயன்பாட்டை பரவலாக்கும் வகையில் உடாய் அமைப்போட கூகுள் நிறுவனம் கைகோர்த்து கூகுள் வேலட்டில் ஆதார் கார்டை சேமித்து வைக்கும் வசதியை அறிமுகப்படுத்துகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வசதி மூலம் உங்களுடைய ஆதார் கார்டை கூகுள் வேலட்லேயே நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். சிங்கப்பூர், தைவான் உள்ளிட்ட நாடுகளில் பாஸ்போர்ட்டை போன்ற விவரங்களை சேமித்து வைக்கிறதுக்கான வசதியை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அதே போல் ஆதார் கார்டை கூகுள் வேலட்டில் சேமிக்கும் வசதியை இந்த மே மாதம் அறிமுகப்படுத்துகிறதா அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மே மாதம்
அரசு நமக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான மாற்றங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.